பெருமையுடன் வழங்கும் தமிழ்ச் சங்கமம். எல்லா புகழும் இறைவனுக்கே, வெற்றி நிச்சயம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சங்கம் என்ற நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கோம். உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். ஆனால் மக்களுக்கு உங்களை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். நான் வந்து உப்பான் தோட்டத்தில் பிறந்து துங்குப்புத்தாசு பாலியம் கிடையாது. நான் படித்தேன், சென்னை 6 வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். படிச்சிட்ட பிறகு அதற்கு பிறகு என்ன எங்கள் தாப்பனா வந்து என்னை வந்து 6வது வரைக்கும் தான் என்னை படிக்க வைக்க முடிச்சு. அவங்களால நண்பர் ஒருத்தர் சொன்னார், பினாங்கில் வேலை இருக்குது, நீ ஏன் இந்தியா ஸ்டோர் கடைக்கு நீ போகலாமேன்னு சொல்லி சொன்னோன்னா, அப்புறம் சரி நம்ம கிராமத்தில் இருக்கிறத விட நம்ம பினாங்கி டவுனில் போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு பினாங்கிக்கு வந்தேன். பினாங்கி வந்து அதே வந்து இந்தியா ஸ்டோர்னு ஒரு கடையில் 30 வரை சம்பளம் தான் வேலைக்கு செஞ்சுருந்தேன். 30 வரைக்கும் வேலை செஞ்சுருக்கும் போது நான் வேலை செய்வேன். அது வந்து ஃப்ரீ போட். அந்த டைமில் ஃப்ரீ போட்டுமா நான் இரவு பகலும் நல்லா வேலை பார்ப்போம். அப்போ வந்து சிதம்பரம் கப்பல், ரஜிலா கப்பல் வந்து இந்தியாவிலேருந்து வரும். இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்து சிங்கப்பூர்லேருந்து கிளாந்து பினாங்கி 3வது போட்டோம். பிள்ளைகள் யாருக்கணும் காலையில் 7 மணிக்கெல்லாம் பேசஞ்சர்லாம் இறக்கி விடுவாங்க. 12 மணிக்கெல்லாம் கப்பல் மறுபடியும் கிளம்பிடும். 12 மணிக்கு கிளம்பினாக்கா அப்போ இந்தியா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஒரு 1000 பேசஞ்சர் வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு எல்லா இடத்தும் மலையாளத்துக்காரர், கேரளாக்காரங்க, இந்தியாக்காரங்க ஃபுல்லாக இங்கே வந்துட்டு நிறையா ஜாமான் வாங்கிட்டு போகும். ஒரு கடைக்கு அப்போ நல்லா வியாபாரம் நடக்கும். எனக்கு அந்த முதலாளி இந்தியா ஸ்டோர் முதலாளி நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவர் மகனுங்களும் அவங்க இருந்தாங்க. அவருக்கு உடல் முடியாதனால அவர் என்ன சொன்னார், 1977 அந்த கடையை நமக்கு கொடுத்தாரு. கொடுத்து இந்த கடையை வச்சு நடத்துங்கன்னு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்னா, சரி சார், என்கிட்ட பணம் இல்லையே தம்பி, நீ உன்னால் எப்போ முடியுமோ நீ அந்த மாதிரி அனுப்பு. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு. ஏன்னா நான் அவர்கிட்ட 7 வருஷமாக வேலை பார்த்ததுனால அவர் என்ன சொன்னேன், சரி முன்னால் முடியுமா சொல்லிட்டு அந்த கடையை மட்டும் ஒப்படைச்சோன்னே. அப்போ அந்த காலத்து வந்து ஃப்ரீ போட்டாக இருக்கும்போது குத்து வழக்கு அப்புறம் மாதத்துக்கு என் கையிலேயும் காசு இல்லை பாருங்க. நான் வந்து 30 சம்பளத்துக்கு வேலை செஞ்சு என்னை நம்பி வந்து ஒரு 5 பேர் எனக்கு உதவி செஞ்சாங்க அந்த காலத்தில். ஆனால் அந்த காலத்தில் நானே நம்பிக்கையாக இருந்ததுனால அவங்க கொடுத்த ஊக்குவிப்பு தான் அவங்க சொன்ன ஆதரவு பண்ணதுனால 5 பேர் நல்லா கொடுத்ததுனால அந்த நேரத்தில் வந்து நல்லா செட்டு கிடைக்கும் பாருங்கள். ஒரு வெளியே விற்றா கூட ஒரு 10 காசு ஏதாவது நமக்கு கிடைக்கும், நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ உள்ள காலத்தில் வந்து உள்ளதுக்கும் அப்போ உள்ளதுக்கும் ரொம்ப வித்தியாசம். மாதவன் ஸ்டோர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக உருவாகி இருக்குன்னா இது உருவான விதம் எப்படி சார்? மாதவன் ஸ்டோர் உருவானது எப்படின்னா, நான் வந்து நம்பிக்கை, மக்களை வந்து என் மேலே நம்பிக்கை வச்சதுனால, மக்களோட ஆதரவுனால தான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன். தவிர நம்ம ஒரு ஆணவம் அந்த இது கண்டி நம்ம கையில் இருந்துச்சுன்னா எதுவுமே யாருமே சரியாக வர முடியாது. பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டேன். என்ன வேணும்னா 30 வரையும் நான் சம்பளத்துக்கு வேலை செஞ்சதுனால அந்த 30 கஷ்டம்னா என்ன நம்ம தெரியும் பாருங்க. அதே மாதிரி நாங்கள் குழந்தைக்கு பிறந்தப்போ கூட 100 வழி கூட வச்சு என் மனைவி அப்போ எனக்கு கல்யாணம் பண்ண பிறகு கூட 240 வழி சம்பளம் எடுத்து கூட வீட்டில் அப்போ வந்து 100 வழி மிச்சம் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ப்ராஃபிட், ரொம்ப லாபம் வச்சு வியாபாரம் பண்ண மாட்டோம். மக்கள் நமக்கு வேணும். நான் இன்றைக்கி ஒரு நாள் 10 வழி கூட சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி ஒரு வழியாக 2 வழியாக சம்பாதிச்சா கூட நாளைக்கு 10 நாள் 10 மக்கள்கிட்ட போய் சொல்லி மக்களோட ஆதரவு இருந்தால் தான் நம்ம முன்னேறி வர முடியும். அந்த நம்பிக்கை வந்து அப்போ இருந்தே எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே இருந்தது. அதாவது ஒரு பொருளில் நிறைய லாபம் வைக்கிறத விட லாபம் குறைவா வச்சு அது எல்லாருக்கும் போய் சேர்றோம். எல்லாரும் சேர்ந்து மக்கள் நம்ம தேடிப்ப இந்த தெருவிலே இப்போ இருக்குனாக்கா நான் தான் கடைசியாக இருக்கிறேன். எனக்கு முன்னாடியே மக்கள் சில வரமே எனக்கு மாதம் சொன்னால் இதாக இருக்கும். அப்போ கடைசியில் நாங்கள் தான் இருக்கும்போது நம்ம அன்பு வரவங்களை நல்லா எங்களோட ஸ்டாஃபுங்களும் நல்லா ஆதரித்து நம்மளை சப்போர்ட் பண்ணியிருக்கனால வர கஸ்டமரையும் நாங்கள் அனுசரித்து போகிறதுனாலையும் அன்பாக பேசி அன்பாக நம்ம பழகிறதுனால தான் மக்கள் வந்து நமக்கு நல்லா ஆதரவு கொடுத்து, அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, மக்கள் என்றைக்குமே நம்ம இன்றைய 36 வருஷமாகவே மக்களோட ஆதரவு என்றுமே நமக்கு இருக்குது. அதனால் மக்களோட ஆதரவு இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்துருக்க முடியாது. கண்டிப்பாக மாதவன் ஸ்டோருடைய சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க லாபம் குறைவு,
வியாபாரம் பெருசாக நம்ம பண்ணுறோம். அதாவது அது எப்படின்னா சார், இன்னைக்கு வரைக்கும் நம்ம 2 வேன் வச்சு ஓடிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து நான் பெர்லிஸ்லேருந்து ஜவஹர் வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நிறைய கோயிலுக்கெல்லாம் நம்ம பிணையங்களும் சரி மற்ற எல்லா ஊருக்கும் நம்ம நிறையா கொடுத்துட்டு இருக்கிறோம். கோயில் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் லாபம் கம்மியாக வச்சுட்டு கூட இருக்கும். ஒரு நேரத்தில் காஸ்ட் கூட நம்ம வியாபாரம் பண்ணிடுறோம். ஏன்னா மக்கள் ஒரு சர்வீஸா கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு தொண்டு செய்யறது மாதிரி நம்ம சொந்தமா நம்ம நல்லா ஆதரவு கொடுத்தோம்னா நம்ம நல்லா பண்ண பார்த்துக்கலாம்னு சொல்லி நல்லா செஞ்சிருக்கோம். உங்க வாழ்க்கையில எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனால் நீங்க மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன? என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, அந்த நான் 71 மார்க்கெட் கடையை வேலைக்கு சேரும்போது முத எப்படி வேலைக்கு சேர்ந்தேனாக்கா, நான் வந்து அவர் கடைக்கு போகும்போது அந்த பெரியவர் என்ன கேட்டார்னா, தம்பி உனக்கு சமைக்க தெரியுமா சொல்லி கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், சார் எனக்கு தெரியும் சமைக்க தெரியும்னு சொல்லி இருக்கும்போது அப்போ என்ன சொன்னால் சோறு வடிக்க தெரியுமான்னு சொல்லி கேட்டார். சோறு வடிக்க தெரியுமா? ஏன்னா என்ன மறக்க முடியாத இதுனா அதுதான். எப்படின்னா அந்த பெரியவர் கேட்கும்போது எனக்கு அப்படியே உள்ளபடியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், அப்புறம் அதன் பிறகு அவர் சமைச்சு நான் சோறு வடித்து கொடுத்து அதோட வடை செஞ்சு கொடுத்தேன். சாடியிலேயே ஒரு வடை. சாடியில் வடைனாக்கா அவங்க வீட்டில் அவங்க மகனுக்கு எல்லாருக்கும் சாடின்னு போது நம்ம மலேசியாவில் எல்லாருக்கும் புரியும் பாருங்கள். வடை செஞ்சு கொடுத்தோம். அது நல்லா நம்ம இந்த வடம் உளுத்த வடம் மாதிரி நல்லா இருந்ததுனால அவர் ரொம்ப எல்லாருக்கும் அதை பிரியப்பட்டு போயிட்டு அதை நான் மறக்க முடியாது. என்னபடி என் மனைவி வந்து இப்போது அவங்க எங்கள் பக்கத்தில் நாங்கள் நல்லா இருக்க நேரத்தில் அவங்க கூட இல்லை. இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா உற்சாகம் உஷா உஷா சந்தோஷம் உஷா உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. சின்னத்திரை நடிகர்கள், நடன கலைஞர்கள் என பல்சுவை நிகழ்ச்சிகள் வித்தியாசமான முறையில் நடத்தி தரப்படும் அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள் நிதி திரட்டும் நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் நிகழ்ச்சி செய்து தரப்படும். நிகழ்ச்சி தொடர்புக்கு ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்யா ஜனனி கிரியேஷன்ஸ், மொபைல் 9843041777. அக்ரஹார வீதி திவாலா சில்க்ஸ் பெருமையுடன் அறிமுகம் செய்கிறது கோலம் சேலைகள். பட்டை போன்றே பிரம்மாண்டம், பட்டை போன்றே கலனியமிக்க கோலம் சேலைகள். விலை உயர்ந்த பட்டு சேலைகள் போலவே காணப்படும் கோலம் சில்க் சேலைகள் இப்பொழுது உங்கள் திவாலா சில்க்ஸில் புதியதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள தனி பிரிவில் எங்கும் கிடைக்காத புதிய கலெக்ஷன்களில் கிடைக்கிறது. திவாலா சில்க்ஸ் புதிதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஷோரூம், அக்ரஹார வீதி, ஈரோடு. இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். உஷா உற்சாகம் உஷா உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. தொழில் செய்வதில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்னென்ன? தொழில் செய்வ நெறிமுறைகள் எப்படின்னா, நம்ம வந்து முதல் காரணம் என்னென்னா நம்பிக்கை. மக்களோட நம்பிக்கை முதல் வரணும். அதோட நம்மளோட நம்ம ஒரு இடத்துல நம்ம சரக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுக்குற வாங்கல வந்து நாணயமாக நடந்துக்கணும். நாணயன்றதை தான் முக்கியமான காரணம். ஒருத்தர் என்ன செய்யணும், ஒருத்தர் ஒரு டிப்டாப்பாக ஒரு சூட் கேஸோடு வருவாங்க. வரும்போது பெரிய செக்கு புக்கு கொண்டாந்து இது போல் கொடுப்பாங்க.
நான் என்ன இது வரைக்கும் ஒரு 7 லட்சம் வரைக்கும் நான் அது மாதிரி சின்ன பிள்ளைலேருந்து அடிபட்டதுனால நாங்கள் என்ன அனுபவம்னு தெரியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், கடன் கொடுக்குறோம். நெறிமொழி என்னன்னாக்கா, ஒரு செக்கு புக்கு கொடுத்து சும்மா 10 காசு தாளை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா அது பெருசு இல்லை. அந்த மாதிரி நாணயமாக நடந்து காட்டணும். பேங்கில் நம்ம பணம் இருக்கணும். அதுதான் முதல் காரணம். பேங்கில் பணம் எல்லாம் சும்மா பந்தா பெரிய ஒரு எவன்ட்டையா கடன் வாங்கிட்டு ஒரு பென்ஸுக்காரர் கூட வந்து எனக்கு என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னென்னா, டைப்பிங்கில் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு டிரைவர் எடுத்துக்கிட்டார். டிரைவர்னாக்கா சைனீஸ்கார் ஒரு டிரைவர். இவர் வந்து ஆனால் உள்ளபடி நல்லா சினிமா நடிக்கிற மாதிரி நல்லா அழகாக இருக்கார். சூட் கேஸோட வந்தார். ஆளை பார்த்தா நாங்களும் அசந்து போயிட்டோம். அசந்து போட்டோன்னே என்ன பண்ணோன்னா, ஒரு 10,000 வரைக்கும் ஜாமான் இருக்கும். அது கொடுத்தோன்னே என்ன பண்ணாரோ, அப்படியே பந்தாவை எடுத்துக்கிட்டு, ஐசு சார் நான் இது பணம் கொண்டு வரல, அது ஒன்று இது பண்ணிவிட்டு கிடச்சி என்ன செக்கு கொடுத்தார். செக்கு கொடுத்து போய் பார்த்தாக்கா, நான் 3 நாள் சரி டைப்பிங் போய் பார்த்தா கடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்பிக்கை. அதனால் யாரை செஞ்சாலும் முன்ன பண்ண வாத்து செக்கோ எதுவும் ரொக்கம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல விரும்புனா, எல்லா வியாபாரிகளுக்கும் யார் வியாபாரம் பண்ணாலும் சரி, பணம் இருக்கா முதலில் பணம் கொடுத்து வாங்கிட்டு அதன் பிறகு தான் நல்லது கெட்டது செய்யணும். தவிர முகத்தை பார்த்து அழகை பார்த்து நம்ம கடன் கொடுத்தோமா அவ்வளோதான், கடன் கொடுத்தோமா அவ்வளோ, நம்மளால் தேடி பார்க்க முடியாது. ஒரு நல்ல அனுபவத்தை சொன்னீங்க. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருக்குமே அவங்க படிக்கிறாங்க, ஸோ ஒரு வேலை தேடுறாங்க, வேலை கிடைக்கலனாலும் சுயமாக செய்யணுங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஆனால் உடனே அவங்க வந்து பெரிய பணக்காரராகணும்னு ஆசையும் படுறாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை கடந்து தான் நீங்கள் இந்த நிலைமையை அடைய முடிஞ்சுது. இளைஞர்களுக்கு நீங்கள் நான் என்ன சொல்ல விரும்புனா, நான் வந்து 30 வரையும் சம்பளத்துக்கு போய் கோலாலம்பூரில் வந்து அப்போ 240 சம்பளத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் என்ன ஒரு தொழில் ஒரு இடத்துல இறங்கிட்டோமா, நம்ம பணம் காசை பார்த்து நம்ம செஞ்சோமா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு தொழில் கற்றுக்கிட்டா தான் இன்றைக்கி இந்த தொழில் நான் ஆர்வமாக கற்றுக்கிட்டதுனால தான் ஏதோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொந்தமாக என்ன பண்ண முடியும் தெரியுது. இங்கே உள்ள இளைஞர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸ் ஹவர்ஸ் 9 மணிக்கு காலையில் வேலைக்கு போகிறாங்க, சாயங்காலம் 5:30 மணிக்கு வந்துட்டு தான் கடை வேலைக்கு வந்து இங்கே யாருமே வர்றதுக்கு யாருமே பிரியப்பட மாட்டாங்க. என்ன ஒன்று இது எதுக்கு நம்ம கொத்தடம்பு மாதிரி காலையில் 9 மணிக்கு வந்தால் நைட்டு 9 மணி வரைக்கும் ஆகுது. கடை வேலைக்கு மலேசியாவில் உள்ளவங்க ரொம்ப குறவு வேலை பார்க்குறதுக்கு. என்ன வேணும்னாக்கா, நான் என்ன சொல்ல ஒரு இளைஞருக்கு நான் என்ன சொல்ல வரும்னா, ஒருத்தர் உழைப்பு சொந்த உழைப்பு செஞ்சால் தான் இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம் வச்சுங்களா, ஒரு 2000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், அப்புறம் 3000 ரூபாய் கிடைக்கும். அந்த இதே மாதிரி தொழிலில் இறங்கி நம்ம நல்லதாக செஞ்சோமாக்கா ஆண்டவன் நமக்கு நல்லதாக கொடுப்பான். இன்னும் ஒரு கடைக்கு 2 கடை வாங்கலாம், 2 கடைக்கு இன்னும் நல்லா உயர்வாகணுங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், தவிர நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அடுத்த மற்ற இனத்தை வர பாருங்கள், நம்ம கவர்மெண்ட் வேலையை யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சீனர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கே போக மாட்டாங்க. 70-80 வயசு பெரியவராக இருந்தால் கூட சரி, அவங்க என்ன சொன்னாலும் குடும்பமே நின்று உழைச்சி வேலை பார்க்கறனால அவங்க நல்லா இருக்காங்க. மலேசியா நம்பர் 1 எடுத்துக்கலாம், அவங்க தான் நம்ம டாப்பில் இருக்காங்க. அதே மலேசியா மட்டும் கிடையாது, நான் ஒரு 5-6 ஊருக்கு போயிருக்கேன். புருனாய் போயிருக்கேன், சாபா சரவாலாம் போயிருக்கிறேன். இப்போ நான் பாலிக்கு கூட போயிருந்தேன். பாலியில் வந்து அவங்க சொந்த தொழில் செய்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியர்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது? அடுத்த இனத்தை பாரு, சைனாக்காரங்க வந்து உலகம் பாரு ஃபுல்லாக 90% அவங்க தான் டாப்பில் இருக்கிறாங்க. இந்தியாக்காரங்க கூட அவ்வளோ இல்லை. என்ன வேணும், இந்தியாக்காரங்கன்னா நம்ம ஒருத்தன் நல்லா இருந்தாங்கன்னா ஒருத்தன் கண்ணுக்கு பிடிக்காது. இன்றைய நிலை எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இந்த நிலையை நீங்கள் அடையிறதுக்கு என்னெல்லாம் விலை கொடுத்தீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம். இன்னைக்கு மாதவன் ஸ்டோர்னா 9 கடை இருக்குது, பெரிய அளவில் பண்ணுறாங்க, எவ்வளோ இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அதனுடைய விலை என்னங்கிறது உங்களுடைய உழைப்பு. ஆமாம், உழைப்பு இல்லைனாக்கா நம்ம கஷ்டப்பட்டால் தான் ஏதாவது லாபம் பார்க்கலாம். நாங்கள் காலையில் 9 மணிக்கு இருந்தால் நைட்டு 12 மணி ஆகும். 2 பேர் 3 பேர் வந்து 30-32 வருஷமாக என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கும் நல்லதாக செஞ்சதுனால தான் நம்ம அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த தொழிலில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் யார் யார்? இந்த துறை உறுதுணை இப்போ வந்து எங்கள் 2 ஆம்பளை பசங்க, நடராஜன் சொல்லி ஒருத்தர் மூத்த பையன், 2வது KL சரவணகுமார் 2வது பையன். என் மகன் வந்து இப்போ டாக்டராக இருக்காங்க. ஆண்டை முடித்தா நாங்கள் நல்லா புண்ணியம் செஞ்சிருக்கோம். என்ன நல்லாமல் இப்போ எல்லா குடும்பமும் எல்லாமே அவ்வளோ ஒற்றுமையாக நல்லா சுகசமாக இருக்காங்க. அவங்க தான் இப்போ பசங்க தான் இப்போ எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்கள தான் எல்லா தொழிலும் கற்றுக்கிட்டு அவங்க 2 பேர் தான் எல்லாமே தொழிலே வச்சு நடத்துகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சங்கம் நிகழ்ச்சிக்காக அப்பா வந்து பேட்டி எடுத்தப்போ அவர் சொன்னார், இன்றைக்கு இந்த நிறுவனம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா அவருடைய உழைப்பு, உண்மை, நேர்மை இதில் தான் வந்திருக்காரு. உறுதுணையாக நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு அவர் சொன்னார். உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து சரவணகுமார். சரவணகுமார், நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நீங்கள் இந்த துறைக்கு எப்போ வந்தீங்க? அப்பாவுக்கு எப்படி நீங்கள் பக்கபலமாக இருக்கீங்க? உங்களுடைய பார்வையில் இந்த வியாபாரத்தை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க?
ஓகே, அதாவது இது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து படிக்கிற காலத்துலேருந்து நாங்கள் இந்த தொழிலையே நாங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு வளர்ச்சி, அதாவது எப்படி பறவைகள் சிறகை விரிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆளாக வந்து விரிக்க வந்து கொஞ்சம் சிரமப்பட்டாருன்னு தான் சொல்ல வேணும். ஏன்னா தொழில் போட்டி பல காரணங்கள் இருக்கிறப்ப ஸோ உறுதுணையாக வந்து 2 சிறகுகள் இணைந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சூப்பர் சூப்பர். ஸோ அந்த சிறகுகள் இருந்தனால அந்த பறவைனால வந்து இன்னும் வேகமாக பறக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு அது அமைஞ்சனால இந்த தொழிலே நாங்கள் வந்து சொல்லப்போனால் என் தாயின் கருவிலேருந்து நான் அந்த வியாபாரத்தில் இருந்து சொல்லுவேன். ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 2 வருஷம் முன்னாடி இந்த கடையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அம்மாவுடைய உழைப்பு எல்லாமே இருந்து தான். ஸோ அந்த உழைப்பு இதுக்கு உறுதுணையாக இருந்தது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான். இன்னைக்கு இந்த அதாவது ஒன்றுமே இல்லாத சாதாரண, அதாவது சொல்லப்போனால் என் தந்தையார் பற்றி ஒரு வறுமை காட்டிலேருந்து திறமை காட்டுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். என்ன வறுமை காட்டிலேருந்து இருந்து அவர் திறமை காட்டுக்கு வந்தனால இன்னைக்கு வந்து எல்லாராலும் வந்து வெளிச்சத்துக்கு வந்தார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் முகப்பாக்கம் கண்ணாடி அவர் தான். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் வந்தது கிடையாது. ஒரு வறுமைனா என்ன அது என்ன எங்கிட்ட சின்ன பிள்ளைலேருந்தே சொல்லுவார். ஒரு உணவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் இதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்ததுனால அந்த பாதைகளை வந்து நாங்கள் கடக்கலை. இதுதான் உண்மை. இல்லை உண்மை. அவர்கள் கடந்த அந்த கல்லு முள்ளு நிறைந்த பாதை நாங்கள் வந்து சொகுசான பாதையில தான் வந்தோம். இதுதான் உண்மை. அப்படி இருந்த போதிலும் அதாவது அதோட உண்மை கூறுகள் என்ன, எப்படி வந்தோம், அதாவது அதெல்லாம் வந்து நாங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது, எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. இவங்க 2 பேர் தான் முழு காரணம். அதாவது நம்ம சிலைகள் செதுக்கப்பட்ட போதில் முக்கியமாக தெரியணும் எந்த இடத்துல உடைக்கக்கூடாதுன்னு. அப்போதான் வந்து அந்த சிலை முழுமை அடையும். இன்னைக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு இருந்த காரணம் வந்து 2 உளியாக எங்கள் தாய் தந்தை இருந்தனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட 12 வயதிலிருந்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து 50 வருடங்கள் இந்த வியாபாரத்தில் உங்கள் வாழ்க்கை காலையிலிருந்து இரவு வரை இந்த வியாபாரத்திலே மக்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ன வேண்டும்ங்கிற ஒரு இதுலேயே உங்கள் வாழ்க்கை கழிஞ்சிருக்கு. சரி, இந்த வாழ்க்கையில் இதற்கு நீங்கள் கொடுத்த விலை என்ன? வாழ்க்கை கொடுத்ததுனால நம்ம மக்களோட நம்பிக்கை, மக்களை நம்மளை வந்து ஒரு நம்பிக்கையாக இப்போ ஒரு நம்ம வாழ்க்கையை கொடுத்த இது என்னன்னாக்கா நம்மளை வந்து மாதம் ஸ்டோருக்கு போனோமாக்கா நல்லதுமாக அவங்க நம்ம பணிவிடை செய்கிற மாதிரி நல்லதுமாக நம்ம வரவேற்பு கொடுத்து வாங்கம்மா வாங்கன்னு சொல்லி நல்லதுமாக செஞ்சு இது பண்ணுறதுனால இப்போ என்ன பண்ணால் இப்போ புதுசாக கூட நாங்கள் பட்டவத்தில் கூட ஒரு கிளை திறந்துருக்குறோம். பட்டவத்தில் திறந்துருக்குன்னா நம்ம மாரியம்மன் கோயில் பாதையிலேயே. அதனால் பட்டவத்தில் நல்லதுமாக ஆதரவு கொடுத்துருக்கேன். நான் இன்னும் மேலே இன்னும் 3 ஊருக்கு போகிறதுக்கு இருக்கிறோம். நிபந்த பால் போடலாமல் இருக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி பிராயிலையும் போட இருக்கிறோம். சுங்காப்பட்டான்லேயும் ஒரு 4 கிளை புதாக திறக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கூடியவர்களும் எப்படியும் இன்னும் ஒரு வருஷத்தில் 4 கிளைகளை திறந்துடலான்னு நம்பிக்கையில் இருக்கிறோம். கண்டிப்பாக அது ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க. அதாவது இந்த நீங்கள் கொடுத்த விலை என்ன அப்படின்னு நான் கேட்டப்போ நீங்கள் சொன்ன விஷயம் மக்களுக்காக உழைக்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கிற விலை இல்லையா? இந்த பிறவியில் இறைவன் வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வரும்பொழுது ஒரு நிறைய பொருட்கள் இருக்கிற ஒரு ஸ்டோரை எடுக்கணும்னு தான் நாங்கள் வந்தோம். சரி. ஆனால் அந்த பேட்டி முடிகிறப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தன் உழைப்பால் உண்மையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டுகிறோம். எனக்கு மக்கள் ஆதரவும் அன்பு இருந்தாலும் எனக்கு அதை இப்போ ஆண்டவன் கொடுத்த பிரார்த்தனை சொல்லி எல்லாரையும் வேண்டிக் கொண்டு வணக்கம் சொல்லி விடப்பெறுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா.